திரு தனியரசு, பணம் இல்ல, நிதி பற்றாக்குறை, அதனால 1000 ரூபாய் கொடுக்க முடியலன்னு தமிழ்நாடு அரசு சொல்ற காரணம் நியாயமானதானா? ஏற்கனவே தமிழ்நாடு அரசு இந்தியாவில் ஒரு முன்மாதிரி அரசாக ஏழை எளிய உழைக்கும் மக்களின் நலன் கருதி, குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்திற்கும் தன்னம்பிக்கைக்குமாக அந்த மகளிர் உரிமை தொகையை ஒவ்வொரு மாதமும் தந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு நம்பிக்கை ஊட்டியிருக்கிற அரசு. இந்தியாவிலேயே முதலாக மகளிர் உரிமை தொகை தந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, தளபதி முதல்வர் ஸ்டாலின் அரசுங்கிறதுல. அதை இப்போ நீங்கள் பல மாநிலங்கள் இப்போ வடக்க இதை இலவசம் அல்லது இந்த மாதிரியான ஊக்கத்தொகைகள், பரிசு தொகைகள், இப்படி இதையெல்லாம் கடுமையாக கண்டித்தவர்கள் கூட இன்னைக்கு மராட்டியத்திலிருந்து பார்த்தா முன்தேதிட்டு கூட இதே பாஜக உடைய அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியிலேயே கொடுத்துட்டு செய்கிறாங்க பட்னாவிஸ் எல்லாம். அது மாதிரி நீங்கள் முதல்லையே ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகை தருகிற அரசு திமுக அரசு. அதே போன்று நீங்கள் பேருந்துகளில் மகளிருக்கான கட்டணமில்லா பயணம், இது மாதிரி பெண் குழந்தைகளுக்கு கல்வி, உயர்கல்விக்கான உதவித்தொகை, இவைகளோடு ஒப்பிட்டு இந்த அரசு ஏற்கனவே மத்திய அரசின் பாஜக மோடி அரசினுடைய மாற்றான்தான் மனப்பாங்கோடு தமிழ்நாட்டை மட்டும்தான் இந்தியாவிலேயே கூடுதலாக புறக்கணிக்கிற ஒரு மாநிலமாக, பாஜகவால் எந்த நிதி ஆதாரங்களையும் அல்லது தனக்கு சேர வேண்டிய வரி பங்கீட்டை கூட முழுமையாக முறையாக செலுத்தாமல் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பாஜக மோடி அரசாங்கம் இருக்கு. ஏன் வஞ்சிக்கணும்? என்ன நோக்கம் இருக்கு அவங்களுக்கு? ஏன் வஞ்சிக்கணும்? ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா படி அவங்க நிதியை கொடுக்க போறாங்க. இதுல வஞ்சிக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? அவங்க மத்தியில ஆட்சி பொறுப்புல இருக்காங்க, தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்க, இங்க கட்சி நடத்துறாங்க. வஞ்சிக்குதுங்கிறது அவங்கள அந்நியப்படுத்துற வார்த்தை மாதிரி தெரியுது. ஆமாயா, இப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களின் நன்மதிப்பை பெற்று, ஆதரவை பெற்று, தொடர்ந்து இது மாதிரியான மக்களுக்கான உதவித்தொகைகளை தந்து அது நற்பெயரை பெற்று வருகிறதுனால, நீங்க திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து அது குறை சொல்ல முடியாத அளவிற்கு அரசு இயந்திரத்தை மக்களுக்கு எதிராக நகர்த்தாத ஒரு அரசாக, அது தத்துவ ரீதியாகவோ அல்லது நிர்வாக ரீதியாகவோ வேறு எந்த குறிப்பிட்டு இந்த அரசை மீது குறை சொல்ல முடியாத அளவுக்கு எதிர்கட்சிகளை கூட திணறுகிற போக்கை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இப்படி பொருளாதார நெருக்கடியை தருவதன் மூலமாக அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் ஒரு பொருளாதார நெருக்கடியை மத்திய அரசு திட்டமிட்டே மாநில அரசின் மீது அதுக்கான சூழலை உருவாக்குகிறதுங்கிறதுனாலதான் நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா திமுக அரசு நல்ல பேர் வாங்கிடும் அப்படின்றதுனால பாஜக அரசு கொடுக்க மாட்டேன்றதுன்னு சொல்ல வரீங்களா? உறுதியா அதுதான். ஏன்னா நீங்க ஏற்கனவே அது நல்ல பேரோட இருக்கு. அப்ப நீங்க இப்ப என்ன செய்வீங்க? இப்ப நம்ம பொருளாதாரத்துல இப்ப நீங்க பேரிடர் நிதிக்கு இன்னைக்கு மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து இப்ப நீங்க தூத்துக்குடி, நெல்லை, இது மாதிரி இப்ப நம்ம பாண்டிச்சேரியிலிருந்து, விக்கிரவாண்டியிலிருந்து சென்னை வரைக்கும் பல கடுமையான நெருக்கடிகளை சந்தித்த பொழுது ஒன்றிய பாஜக அரசு ஒதுக்கிய நிதியை விட தன்னுடைய மாநில அரசினுடைய இருப்பிலிருந்து, இந்த நிதியிலிருந்து பேரிடருக்கு, வெள்ளத்துக்கு ஏராளமா மாநில அரசு செலவு செய்திருக்கிறது. அப்ப நீங்க இந்த நிதியை போதுமான அளவிற்கு மாநில அரசாங்கத்திற்கு பேரிடர் நிதியாக, வெள்ள நிதியாக மாநில ஒன்றிய பாஜக அரசு தந்திருந்தா, இப்ப நீங்க இந்த நிதியிலிருந்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் வழக்கமா எதிர்பார்த்த மாதிரி பொங்கல் பரிசு தொகையோடு ரொக்க பரிசாக 1000 ரூபாயை திராவிட முன்னேற்ற கழக அரசு, தளபதி அரசு கட்டாயமா தந்துருக்கும். திமுக அரசு நல்ல பேர் வாங்கிடும்ன்றதுனால மத்திய அரசு நிதி தரலன்னா, பாஜக அரசு தரல அப்படின்னு இங்க திமுக சொல்லும், அது அரசியலுக்கு பயன்படும், அது பாஜகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு அவங்களுக்கு தெரியாதா? அது ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டுல பாஜகவால நீங்க நம்ம எவ்வளவுதான் இந்த அரசோடு நம்ம நெருக்கமா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவினுடைய சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக பாஜகவை இவர்கள் ஏற்க மாட்டார்கள். ஆகவே நாம் வெறும் பொருளாதார உதவியாலோ நிதி விடுவிப்பின் மூலமாகவோ தமிழ்நாட்டு மக்களை நாம் கவர்ந்து அல்லது ஆதரவை பெற முடியாதுங்கிறது பாஜகவுக்கு தெரியும். ஏன்னா பாஜகவினுடைய ஒரு மதம், எவ்வளவு நிதி கொடுத்தாலும் எவ்வளவு செஞ்சாலும் தமிழ்நாட்டுல நமக்கு ஒன்னும் அரசியல் லாபம் இல்லைன்னு பாஜக கருதுது. அப்படி சொல்ல வரீங்க? உறுதியா அப்படி கருதுது. ஆகவே அவர்கள் நமக்கு சேர வேண்டிய நிதியவே தரல. நீங்க பேரிடரா குஜராத்துக்கு ஒதுக்கின நிதியில 5000 கோடி ரூபாயில, குஜராத்துக்கு ஒதுக்கிய நிதியை, பீகாருக்கு ஒதுக்கியதை
ஆந்திராவுக்கு ஒதுக்கியதை மகாராஷ்டிராவுக்கு 1500 கோடி 1600 கோடி பேரிடர் நிவாரண நிதியை ஒதுக்கிய மத்திய ஒன்றிய பாஜக மோடி அரசு ஏன் தமிழ்நாட்டுக்கு வெறும் 300 கோடி 400 கோடி 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க? வெறும் 1000 கோடி ரூபாய். இப்ப கடைசியா நம்ம இந்த வெள்ள பாதிப்புக்கு வெறும் 997 கோடி குறைந்து 1000 கோடிக்கு குறைவா ஒதுக்கியிருக்காங்க. நம்மளுக்கு 20,000 கோடி 30,000 கோடி நம்ம மாநில அரசு கணக்கிட்டு ஆடு மாடு மக்களுக்கான பல்வேறு இப்ப சாலைகள் பாலங்கள் இவ்வளவு பெரிய இழப்பு. இந்தியாவிலேயே வெள்ளத்தால் பேரிடரால் மிகப்பெரிய நம்ம கட்டுமானங்களை எல்லாம் நம்ம வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயில் சேதமடைஞ்சிருக்கு. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிலிருந்து தான் வருவாய் கூடுதலா போகுது. நீ இந்தியாவிலேயே அதிகப்படியான வருமான வரித்துறையாகவோ அல்லது ஜிஎஸ்டி மாதிரியான மதிப்பு கூட்டு வரியிலையோ நம்ம யார் அதிகமா தமிழ்நாட்டு மக்கள் தான் இரவு பகலா உழைத்து இந்திய வரி வசூலில் முதன்மையான மாநிலம் நம்ம. ஆனா நமக்கு சேர வேண்டிய பங்கை நமக்கு தராமல் தொடர்ந்து இப்படி ஒரு நேர்மையான அரசு, கண்ணியமான அரசு, சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து தொடர்ந்து வளர்ந்து வருகிற ஒரு அரசு. ஆனா இந்த அரசு தமிழ்நாடு அரசை ஒரு பழிவாங்குகிற நோக்கத்தோட திட்டமிட்டு மாற்றந்தாய் மனப்பாக்கோடு பாஜக அரசு அணுகுகிறது. பற்றாக்குறை இருக்கு, நாங்க கேட்டோம், மத்திய அரசு தரல அப்படின்ற விமர்சனத்தை வச்சுட்டு இவங்க சமாளிச்சு அந்த நிதியை கொடுக்கறது தானே மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதாக அமையும். பாஜக எதிர்ப்பை மக்கள்கிட்ட தீவிரப்படுத்திட்டு பாஜக மீதான கோபத்தை அதிகப்படுத்திட்டு அதனால காசு தரலன்னு சொல்றது சரியானதாக இருக்குமா? ஏன்னா மகளிர் உரிமை தொகைங்கிறது ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான் பெண்களுக்கு கொடுக்கப்படுது. அப்புறம் நீங்க சொன்ன புதுமை பெண் திட்டம்லாம் அதுல பயன் பெறணும் அவங்க. அதன் மூலமாக பயன்படக்கூடியவர்கள் எண்ணிக்கையும் சதவீதமும் ரொம்ப குறைவு. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை தான் பொங்கல், அதற்கு 1000 ரூபாய் கிடைக்கும் தானே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த பணம் வரலன்றத வந்து பூர்த்தி செய்ய வேண்டாமா தமிழ்நாடு அரசு? அந்த பொறுப்பு இல்லையா அவங்களுக்கு? இப்ப சரியான நல்ல கேள்வி. அப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மாநில நிதி ஆதாரத்தின் அடிப்படையில நம்ம வந்து இந்த மாதிரியான நலத்திட்டங்களுக்கு தொடர்ந்து மக்களின் கோரிக்கைகள் வருகிற பொழுதெல்லாம் அரசு தாமதிக்காமல் நிதியை விடுவிப்பது சரிதான். இப்ப இந்த ரொக்க பரிசு 1000 பொங்கல் பரிசு கொடுத்திருந்தால் நம்ம வரவேற்கிறோம். நானே கூட அந்த அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தேன். ஆனா நீங்க இந்த நிதி நிலையில இப்ப நீங்க ஐயா சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க நம்மளுடைய சொந்த வருவாயிலிருந்து மக்கள் எதிர்பார்க்கிற பொங்கலுக்கான இந்த 2,17,00,000 குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் தரணும். ஆமா, தரணும் தான், மகிழ்ச்சி தான். ஆனா நீங்க இந்த வரி வருவாய கடனாத்தான் பெற முடியும். மாநில அரசு ஒண்ணு நீங்க சொத்து வரியை உயர்த்தினாலும் அண்ணாமலை தான் கண்டிச்சு போராடுறாரு. பத்திரப்பதிவுல நீங்க வரி உயர்வு பண்ணினாலும் இதே நம்ம அண்ணாமலை பாஜக தான் போராடுறீங்க. எங்க நாகராஜ் எல்லாம் முதல்ல வந்து கடுமையா போராடுறீங்க. அரசாங்கத்துக்கு சொத்து வரி, குடிநீர் வரி, மின்சார வரியை உயர்த்திய திமுக அரசு, விடிய அரசு போராடுறதும் இதே பாஜக தான் போராடுது. அப்ப நீங்க ஒண்ணு இங்க வரி வருவாய நம்ம வரியை உயர்த்தவும் முடியாது, இங்க நீங்களே போராடுறீங்க. எங்களுக்கு சேர வேண்டிய ஒன்றிய தொகுப்புல இருந்து பாஜகவும் தரமாட்டீங்க. அப்புறம் நாங்க எங்களுடைய கடன் வாங்கலான்னு சொன்னாலும் நீங்க இப்ப இந்த அளவுல இப்ப மாநில நம்முடைய தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையா அந்த 25 விழுக்காடு 27 விழுக்காடுன்னு ஒரு உச்ச வரம்பு இருக்கு நமக்கு. ஒரு மாநில அரசு அதனுடைய கடன் அளவு இருக்கு. அந்த கடன் அளவுக்கு மேல போகணும்னா ஒன்றிய பாஜக அரசுடைய அனுமதி தேவை. இப்ப அந்த கடன் அளவு அது பார்டர் சீல்டு. இப்ப நீங்க வெறும் கடனும் வாங்க முடியாது. அப்ப நாம என்ன செய்ய முடியுமா? அதுதான் இப்ப அந்த நெருக்கடியைத்தான் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முதல்வர் அதை சுட்டி காட்டி இந்த ரொக்க பரிசு 1000 தர முடியாத ஒரு நெருக்கடியான நிலைகள் இருக்கிறோம். அதுக்கு வந்து நாங்க பொறுப்பு இல்ல, ஒன்றிய பாஜக மோடி அரசுடைய வஞ்ச போக்குத்தான், மாற்றாந்தாய் மனப்போக்குத்தாங்கிறது உண்மையை தாய் நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கோம்.